தென்காசி அரசு மருத்துவமனையில் திறந்த வெளியில் அழுகிய நிலையில் வைக்கப்பட்டுள்ள சடலத்தால் நோயாளிகளுக்கு நோய் தொற்று உண்டாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கத்திடம் கேட்கலாம். தங்கம், வணக்கம். நோயாளியினுடைய அந்த உடலானது, சடலமானது முறையாக வைக்கப்படாததற்கான காரணம் என்ன? மருத்துவமனை நிர்வாகம் இந்த விஷயத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது? வணக்கம். தென்காசி மாவட்டம் சாம்பவரநகரை பகுதியைச் சேர்ந்த 60 வயது முதியவர் ராஜா என்பவர் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் நீர்ப்பாய்ச்ச சென்றபோது எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட அவரது உடல் இன்று காலை மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு அறுவை சிகிச்சை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் அவரது உடல் ஈக்கள் மொய்க்க 1 மணி நேரத்துக்கு மேலாக திறந்த வெளியில் போட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை மருத்துவ நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் உறவினர்கள் செய்வதறியாது சடலத்துடன் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லும் பாதையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டு வரும் பொதுமக்கள் மேலும் நோய் தொற்று உடனடி ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டுகொள்ளாத மருத்துவமனை நிர்வாகத்தின் செயல்பாடானது பொதுமக்களிடையே பெரும் வேதனை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உடலானது 1 மணி நேரத்துக்கு மேலாக ஈக்கள் மொய்க்க துர்நாற்றம் வீசும் அளவிற்கு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.